ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ்விஸ் சேனல். நாங்கள் வந்து இன்னிலேருந்து தமிழ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் முழுக்க உங்களுடைய சப்போர்ட் தான் காரணம். இன்னும் வந்து உங்களுக்காக தமிழ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸும் உங்களுக்கு நடக்கும், தமிழும் வந்து இன்னொரு பக்கம் நடக்கும். ஜிகே வந்து சொல்லியிருக்கோம், அதுவும் தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுப்போம். இன்றைக்கி வந்து தமிழ் முதல் வகுப்பு பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்துடலாம். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒரே நாளில் 6th வந்து படித்து முடிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம லைன் பை லைனாக படிக்கணும் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் பொறுமையாகவே கொண்டு போகலாம். நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ வந்து எடுத்துடனே ரிவிஷன் மாதிரி கொண்டு போக வேணாம். நம்ம வந்து ஒவ்வொரு லைனாகவே பார்க்கலாம். இது உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வேணால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்பத்தமிழ். அது வந்து இயற்றியவர் யாருன்னா வந்து பாரதிதாசன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பருவத்தில் ஃபஸ்ட்டு இயல்லே வந்து நம்மளுக்கு தமிழ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இன்பத்தமிழ், பாரதிதாசன் எழுதுனது. இந்த பாட்டை வந்து பார்த்தோன்னே அப்படியே பயப்பட வேணாம். இது வந்து சினிமா பாட்டு. ஆக்சுவலாக 80s வந்த பாட்டு தான். தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாவே வரும். ஸோ வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர், நீர் ஊர் அப்படி அந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்னே வரும். இந்த சைடெலாம் பார்த்தா நேர், நீர், ஊர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனாகவே வரும். இதில் வந்து முக்கியமாக நம்ம நோட் பண்ணுற பாயிண்ட் வந்து தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், விளைவுக்கு நீர், உயிருக்கு நேர், அப்புறம் அறிவுக்கு தோல் அப்படின்ட்டு வரும். அது வந்து நம்மளுக்கு புக் பேக் கொஸ்டினாக இருக்குது. நம்ம அதில் வச்சே பார்த்துக்கலாம் வாங்க. பொருளும் வந்து ஈஸி தான், அப்படியே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து புக்கை வந்து அப்படியே படிக்கிறதுக்காக இந்த கிளாஸ் இல்லை, எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம், இன்னொன்று எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பொறுமையாகவே இப்போ வந்து நம்ம போகலாம். ஈஸியாக இருக்கிறது வந்து அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதில் முக்கியமாக வந்து பிங்க் கலரில் கொடுத்துக்கிறதுலாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். தமிழுக்கு வந்து என்னென்னலாம் பேர் வைக்கிறாங்க, என்னெல்லாம் வந்து வர்ணிக்கிறாரு பாரதிதாசன் அப்படின்னா, அமுதுன்னு சொல்கிறாரு, நிலவுன்னு சொல்கிறாரு, மனம் அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டே வராரு. அடுத்தது வந்து தமிழ் வந்து இளமைக்கு காரணமான பால் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது, அப்புறம் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது அப்படிலாம் சொல்கிறாரு. அவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். இதெல்லாம் நம்ம வந்து 6ஆம் வகுப்புலேருந்து படிச்சுட்டு தான் வரோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு தெரியும். இவர் வந்து பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலிய புரட்சிகரணமான கருத்துக்களை வந்து தான் பாடுபொருளாக கொண்டிருக்கிறாரு. உதாரணம் வந்து பெண் என்றால் பேதை என்ற ஒரு லைன் வரும். அதெல்லாம் வந்து இவர் எழுதுனது தான். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. இவர் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1891 தான். பாரதிதாசன் பிறந்த ஆண்டு 1891 ஏப்ரல் 29. இறந்த டேட்டும் அப்படியே தான், ஏப்ரல் 21. அவர் இறந்த ஆண்டு எப்போன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து காசி ஆனந்தம் வந்து ஒரு பாட்டு வந்து எழுதியிருக்காரு. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து நம்ம நேரில் பார்த்து, நம்மளுக்கு அவங்க வேண்டாதவங்களாக தான் இருப்போம், இருந்தாலும் அவங்கள பார்த்து இது மாதிரிலாம் நம்ம உருட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சொல்கிறது யாருன்னா ஆனந்தன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஈஸி தான். சமூகம் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்குமா? அசதி தான் இருக்கும். நிலவு என்று என்பதை சேர்த்து எழுதுக. நிலவென்று, இதெல்லாம் வந்து ஈஸி தான். தமிழெங்கள், அமுது என்று, செம்பயிர். விளைவுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாடலில் இருக்கிற மெயின் பாயிண்ட் இதுதான். விளைவுக்கு நீர், அறிவுக்கு என்ன? தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அப்படி புலவர் வந்து வேலை கையில் வச்சுட்ருப்பான்னு நினச்சிக்கோங்க. விளைவுக்கு வந்து ஈஸி.
இந்த பாலும் தோல் தான் வந்து கஷ்டமாக இருக்கும். அறிவுக்கு தோள் கொடுப்பான் தோழன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வந்து சேர்ந்து படிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே நாம் வந்து எப்படி மெமரி பவர் நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோங்கிறது தான் இருக்குது. தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு பெருஞ்சித்திரனார் பாடியிருக்காரு. பாரதியாரும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்னென்னா வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தைய மனிதர் தலை கவிழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்து வந்தோம் அப்படிங்கிறது பாரதியார் தான் எழுதியிருக்காரு. ஸோ வந்து தமிழ் கும்மி வந்து இங்கே 2 பேர் எழுதியிருக்காங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பொண்ணுங்க. அது 8 திசைக்கும் கேட்கும்ல கும்மி அடித்தோம்னா. அதுக்கப்புறம் ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல்கள் பல கொண்டதுவாம் அப்படின்னா பல வருஷமாக வந்து ஊழி பல நூறு கண்டதுவாம் பல வருஷமாக ஆடிட்டுருக்குறாங்க. ஆழிப்பேருக்கு வந்ததுக்கப்புறம் கூட நிற்காமல் ஆடுறாங்க. பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும். பாட்டு வந்து இந்த மாதிரி ஆடுறதெல்லாம் வந்து இன்பமாக இருக்குது. மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். மேதினா உலகம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் வந்து நம்ம இன்பமாக இருக்கும். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. குரூப் டான்ஸ் வச்சு நம்ம ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மேதினா உலகம், ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள். ஊழிங்கிறது மெயின் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழிங்கிறது நீண்டது ஒரு காலப்பகுதி. பாடல் பூர்வம் ஆக்சுவலான இது கான்செப்ட் என்னென்னா நான் அதுவும் ஞாபகம் வச்சுக்கிறதா சொன்னேன். பாடல் பொருள் வந்து படிச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனார் 10th வருவார். அவர் இயற்பெயர் வந்து மாணிக்கம். பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுறாரு. கொய்யாக்கனி பாவிய கொத்து கனிச்சாறு நூறாசிரியம் அப்படிங்கிற நூலெல்லாம் எழுதியிருக்காங்க. 10th இன்னும் நிறைய வரும். மெயினாக இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட கொஸ்டின் கேட்குறாங்க. கனிச்சாறு தொகுதியிலேருந்து 8ஆம் தொகுதியில் வெளிவந்துள்ளது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட மெயின் பாயிண்ட்லாம் வந்து 10th நிறைய வந்திருக்கு. நம்ம 10th வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏமா இப்போவே வந்து நம்ம நிறைய சொல்ல வேணாம். வாணிதாசன் தோன்றின்னு வருதுங்களா? வாணியை வந்து நம்ம தோண்டுவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு பாடல். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி அப்படின்ட்டு நல்லாயிருக்கும். ரைமிங்காகவும் நல்லாயிருக்கும். தாய்மொழியில் படித்தால் என்ன பண்ணலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன உலகம் வந்து சுருங்கிருச்சு, அதுக்கு வந்து மேதினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் என்பது என்ன பெயர்? வினைத்தொகையா பண்பு தொகையா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பொய் அகற்றும். பாட்டிருக்கும் 8 திசை 8 10 என்னும் சொல்லுக்கு பின்பு வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதிப்படி 8 திசை. வளர்தமிழ் இது வந்து தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க. மூத்த மொழி இனிமையானது எளிமையானது அப்படின்னு சொல்லிட்டு. மொழி ஃபஸ்ட் நமக்கு எதுக்காக தேவைப்படுது? ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதன்கிட்ட தொடர்பு, அதாவது தகவல் தொடர்பு பரிமாறுறதுக்காக பயன்படுது. ஃபஸ்ட்டு வந்து நாமளும் விலங்குகள் மாதிரி தான் இப்போ எப்படிலாம் கத்துது, அது மாதிரி நாமளும் கத்திட்டு தான் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தான் 6 அறிவு இருக்காச்சு. நம்ம விலங்குகளிலிருந்து தனிப்பட்டிருக்கோம். அதனால அந்த அறிவு வளர்ச்சியின் காரணமாக நம்ம ஒளி வடிவம் வரி வடிவமாச்சு. அதுக்கப்புறம் நிறைய மொழிகள் தோன்றிருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து 6000 மொழிகள் இருக்குது. அதில் நம்மளுடைய தாய்மொழி வந்து ரொம்ப பழமையானது. அந்த அப்படிங்கிறத ஒரு பெருமையான விஷயம். நம்மளாம் வந்து தாய்மொழி வந்து மதிக்கிறோம். அப்படியா? எல்லோரும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் சேர்த்திட்ருக்கோம். இருந்தாலும் நம்ம தாய்மொழி தமிழ்ங்கிறத நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. தாய்மொழியில் தான் படிக்கணும். தாய்மொழியில் படித்தா தான் நம்மளோட அறிவு மேன்மை அடையும். நம்மளோட தாய்மொழி தமிழ், அவருடைய தாய்மொழியில் தான் படிக்க சொல்கிறாங்க எல்லாத்தையுமே. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு அதோடைய நாலேஜ் இருக்கும். ஸோ வந்து நம்ம அதில் படித்தா மேன்மை அடையலாம் அப்படின்னு நான் சொல்லலை, அறிவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்துடலாம். பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கலாம். என்று பிறந்தவர் எப்போ பிறந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு மூத்த மொழி அப்படிங்கிறாரு. தமிழ் மொழி சொல்கிறாரு. அதுவும் சொன்னதும் பாரதியார் தான்.
இப்போ வந்து எப்படின்னா ஒரு ரோட் ரூல்ஸ் இருக்குது, போக்குவரத்து விதிகள். அதில் எப்போ வந்திருக்கும், ரோடெல்லாம் உருவாகி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் ஆகுது. அதனால நம்ம சிக்னல் கண்டுபிடிச்சிருக்கோம், சிவப்பு, மஞ்சள், பச்சை அப்படிங்கிற மாதிரி. அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி வருது, ஒரு விஷயம் நடந்து, ஒரு தப்புலாம் நடந்து, ஒரு பல விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் தான் அது ஒரு விதி வரும். அதே மாதிரி தான் மொழியும். மொழிகள் வந்து இலக்கியங்கள், நிறைய கதைகள், சிறுகதைகள் அப்படிலாம் தோன்றியிருக்கும். சரி, அதுக்குன்னு ஒரு இலக்கணம் வகுக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நமக்கு கிடைச்ச முதல் நூலில் வந்து மிக பழமையான நூலே வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம்ங்கிறது நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். அப்போது இப்போ இலக்கணம்னா இப்போது இலக்கியங்கள் தோன்றதுக்கு அப்புறம் தான் இலக்கணம் தோன்றியிருக்கும். அப்போ அதுவே மிக பழமையான நூல்னா அப்போது நம்மளோட மொழி வந்து எந்த அளவுக்கு பழமையான தொன்மையான மொழிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட மொழி வந்து கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் சொல்கிறாங்க, வலஞ்சொலி எழுத்துக்கள்னா என்ன, இப்படி ஸ்டார்ட் ஆகும். நம்ம எழுத ஆரம்பிக்கிறோமா, இப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி வலப்பக்கமாக போகுது, கிளாக் வைஸாக போகுது. இதுதான் வலஞ்சொலி. இடஞ்சொலினா என்ன, நல்லா கவனிச்சுக்கோங்க. இடஞ்சொலினா இப்படி ஆப்போசிட். இதை வச்சே நம்ம எழுதி பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ டா எப்படி வருது, இப்படி வருது. அப்போது இப்படி வந்தால் இது இடஞ்சொலி மாதிரி வருதா, அப்போ இதெல்லாம் இடஞ்சொலி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இன்னொன்று மெயின் இது வந்து பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். தமிழ்ங்கிற சொல் வந்து ஃபஸ்ட்டு எந்த இலக்கியத்தில் முதலில் ஆளப்படும் இலக்கியம், மேற்கோள் பார்த்துடலாம். தொல்காப்பியம் ரொம்ப பழமையானது, அது ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பிரச்சனை இல்லை. தமிழின் கிளவியும் பழமையானதுன்னு என்ன, கிளவி, நான் யாரையும் தப்பாக சொல்ல, இதெல்லாம் ஷார்ட்கட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. தமிழின் கிளவி ரொம்ப பழமையானது, ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய, என்ன சொல்லலாம், தமிழ்நாடு வந்து சுற்றி வேலி போட்டிருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சிலப்பதிகாரத்தில். தமிழன் வந்து அப்பர் தேவாரம், தமிழன் கண்டாய் அப்படிங்கிற மேற்கோள். சீர்மை மொழி அப்படின்னா சீர்மை என்பது டேஸ்ன்னு கொடுத்துருவாங்க, ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழி பல வகை சீர்மைகளுள் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ உயர்திணை, அக்ரிணை என திணையை வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போமா. உயர்திணைன்னு என்னது, அதுக்கு எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும், தாழ்திணையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அப்படி சொல்லாமல், இப்போது உயர்வுனா அதுக்கு ஆப்போசிட் தாழ்வு. நல்லா இருக்கா, நல்லா எதிர்ச்சொல்னா தாழ்வு தான். ஆனால் அதுவே நம்ம வந்து நாகரிகமாக வந்து உயர்வு வந்து உயர்வு அல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமா, அதே மாதிரி தான் அக்ரிணை, அதுக்கு வந்து அல்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்திணைக்கு ஆப்போசிட்டு அக்ரிணை, அது வந்து அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்கிறாங்க. பாகக்காய்க்கு வந்து பாகு அல் காய், அதாவது இனிப்பு அல்லாத காயின்னு சொல்கிறாங்க. அது கசப்பு காயின்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து நம்மளோட மொழி வந்து எந்த அளவுக்கு சீர்மையாக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இதில் மெயின் பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அல் கூட்டல் திணை, பாகு அல் காய். அடுத்தது நம்மளுடைய வளமை மொழி என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் பார்த்துடலாம். தொல்காப்பியம் நல்நூல்ங்கிறது என்னது, இலக்கண நூல். 8 தொகை 10 பாட்டுங்கிறது சங்க இலக்கிய நூல். திருக்குறள் நாலடியாருங்கிறது அறநூல். பொருதுகளை கூட கேட்பாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலைங்கிறது காப்பிய நூல். இது வந்து பூவின் 7 நிலைகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மொட்டுங்கிறது பாருங்க இப்படி இருக்குது. முகைங்கிறது மலராகிறதுக்கு முன்னாடி லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செம்மல்ங்கிறது விலகு போகிற நிலையில் இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து என்னென்ன மீனிங் இருக்குதுங்கிறத படித்து வச்சுக்கோங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அளத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இந்த மாதிரி 12 அர்த்தம் இருக்குது. வளர்மொழி, இயல் தமிழ், இசை, நாடகம் கலந்து நிறைவுரை. இதில் முக்கியமான மெயின் பாயிண்ட் சொல்கிறது அளவுக்கு இல்லை, இது மட்டும் படிச்சுக்கலாம், தெரிந்து கொள்வோம். தாவர இலை பெயர்கள், ஆள் இலை, அரசு இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. இதில் எது புதுசாக இருக்குன்னா மல்லித்தலை, அது ஓகே. கரும்பு தோகை நமக்கு தெரியும், ஆனால் நாணல் தோகை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது மெயினாக படிச்சுக்கோங்க. கமுகுனா கூந்தல், அதோட இலை பெயர் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். எல்லாத்துக்குமே நம்ம இலைன்னு சொல்ல முடியாது. புல், தாள், தலை, மடல், இது மாதிரிலாம் சொல்கிறோம். இதையும் படிச்சுக்கலாம். பனை ஓலை, தென்னை ஓலை தெரியும். மல்லித்தலை தெரியும். நெல் வரகு, வரகு தாள்,
நெல்தாள் வரகுத்தாள், அரும்புல் கோரப்புல் இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்குலேயும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இது ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து புதுமை மொழினா நம்ம இந்த காலத்துலேயும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொற்களை வந்து நம்ம சேர்த்திக்கிட்டே போகிறோம். அந்தளவுக்கு நம்ம சொல் வளம் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது தமிழ் எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும். கடலை உளுந்து நனைத்து சமைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள். இதில் வேளாண்மை கொடுத்து இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. கலித்தொகை. வேளாண்மை அப்படின்னா வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து வேளாண்மை பண்ணுறவங்க தான் வந்து களி சாப்பிடுவாங்க. கம்பங்களி ராய்களின்லாம் சொல்லுவாங்கள்ல, தானியத்தெல்லாம் வந்து அரைச்சி அந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். கலித்தொகை. உழவருங்கிறது நற்றிணை. நல்லா வந்து உழவு செஞ்சால் தான் வந்து என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். அதுக்கு ஞாபகம் வச்சுருக்கோம். பாம்பு முதலை இதெல்லாம் என்னது, பாம்பு அடித்த சுருண்டுருமா, முதலையும் அதை மாதிரி தான். பாம்பு முதலை மீன் அப்படி குறுகிருமா, இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்கள் பாம்பு முதலை மீன், அதை வந்து அடிங்கடா அப்படிங்கிறப்ப செஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரி. பாம்பு முதலை மீன் செய் இது எல்லாமே வந்து குறுந்தொகை. ஏன்னா அது குறுகி போயிடுதுல, குறுந்தொகை. வெள்ளம் வந்து 10 10 வருதுடா, எப்படி சொல்கிறது, 10 அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடை வந்து அகநானூறு. கோடை வெயில் வந்துட்டாவே வந்து உள்ளே மட்டுமா, உள்ளேன்னு நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அகமும் சேர்ந்து வெந்துடுது. அகநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று அன்பு உயிர் மகிழ்ச்சி. ஒருத்தர் நம்ம அன்பாக இருக்கோம், உயிருக்கு உயிராக பழகுறோம், மகிழ்ச்சியாக இருக்கும். தொல்காப்பியம் திருக்குறள் 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேர் சேர்ந்தால் தான் அன்பு உயிர் மகிழ்ச்சி. ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட வச்சுக்குவாங்க. இப்படி இருக்காங்க. ஓகே, அவங்க 2 பேரும் தொல்காப்பியம் திருக்குறள். ஒருத்தர் திருக்குறள், ஒருத்தர் தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா நான் ஷார்ட்கட் தான் சொல்கிறேன். இது வந்து அரசு. ஓகே, திருக்குறளுங்கிறது ஒருத்தர், தொல்காப்பியங்கிறது ஒருத்தரா. அப்போ திருக்குறள் வந்து அரசு வேலைக்கு போயிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அரசு வேலை கிடைச்சிட்டு தான் அவங்க போயிடுறாங்களா. இதுக்கு ஒரு கதை நான் ஞாபகம் வச்சுருந்தேன். ஓகே, திருக்குறள் வந்து அரசு வேலை கிடைச்சிருது. தொல்காப்பியம் ஏற்கனவே புகழ்பெற்று தான் இருக்காங்க. புகழ்பெற்று இருக்காங்க. 2 பேரும் அவங்க பழகியிருக்காங்க. திருக்குறள் ஏற்கனவே புகழ்பெற்று இருக்காங்க. ஊர் முன்னாடி வந்து புகழ்பெற்று இருக்காங்க. அப்புறம் சரி நீ செல்லு, உனக்கு அரசு வேலை கிடச்சிருச்சு, நீ செல் அப்படிங்கிறாங்க. ஒளி முடி 2 பேரும் சண்டை வந்துடுது. முடிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் திருக்குறள் வந்து அரசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் தொல்காப்பியம். மீதி இருக்கிறது என்னது, பார்னா பெரும்பானாற்று படை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும், மனப்பாடம் பண்ணுறதுக்காக தான் வந்து இவ்வளோ ஷார்ட்ஸ்கட் சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோ இதில் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் கொஸ்டின் சொல்லுங்கள். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஓகே, நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். நான் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உலகம், பார், புகழ் இதெல்லாம் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து நீண்ட காலம் நீ நீடு வாழும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நான். பர்த்டே ஸ்டேட்டஸ்னாவே இதுதான் வரும். இது எழுதுனீங்க வந்து அறிவுமதி. தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மைனா பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை இளமை. இது வந்து பண்பு தொகை. மை விகுதி வந்துட்டாவே பண்பு தொகை. சிலம்பு அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி தமிழ் கணினி தமிழ் இத்து வரணும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காண்போம், பாரதியார். எனும் சொல்லின் பொருள் விலங்கு. இந்த இடத்துல வேறு என்ன வேணால் கேட்பாங்க அந்த 12 எழுத்தில். இது வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது என்னது? நம்ம இப்படி பேசிகிட்ருக்கோம், மொழியில் தான் பேசிகிட்ருக்கோம். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மொழிக்கல்வியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எளிய நடையில் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். என்ன தெரியல, தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கனவு பழித்தது.
இயல் 1ல் வந்து இது துணைப்பாடமா விரிவானம். இதில் வந்து ஒரு லெட்டர் எழுதுவாங்க. ஒரு பொண்ணு வந்து அவங்க அத்தைக்கு லெட்டர் எழுதுவாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு லெட்டர் எழுதுகிற பழக்கம் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஜாப் போகிறாங்க. அது வந்து அவங்க அத்தை வந்து மறுபடியும் ரிப்ளை பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. நான் நலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்னும் 5ம் இவ்வுலக இந்த ஐம்பூதங்கள் தான் இந்த உலகம் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொன்னது? தொல்காப்பியம் சொல்லியிருக்காரு. இன்னொன்று ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ளார். நம்மளுக்கு தெரியும் ஓரறிவுன்னு என்னது? மரம். ஈரறிவுனா சிப்பி, நத்தை. 3 அறிவுனா எறும்பு, கரையானெல்லாம் படிச்சிருப்போம். அதை சொன்னதும் தொல்காப்பியர் தான். அடுத்தது கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும். அந்த மேகம் வந்து மழையாக பெய்யும் அப்படிங்கிறதவே வந்து அந்த காலத்திலேயே முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை முதலிய நூல்களில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அவையார் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து சின்ன வயசில் குளிக்கவே மாட்டோம். அதெல்லாம் அழுதுகிட்டே இருப்போம். அழலாம் அமுக்கிடுவாங்க நம்மளை தண்ணியில் ஓட்டு. இதில் யார் பண்ணுவா? பாட்டி பண்ணுவாங்க. அதான் அவையார் ஞாபகம் வச்சுக்கிறேன். இது வந்து தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீர் வந்து மேகம் வந்து உறிஞ்சிட்டு போகுது. அப்படி தான் வந்து நம்மளுக்கு மழை வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து கார்40. காருனா மலை. கார்40 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுவல்லூசி பரந்த வடும். இது வந்து போர்க்காலத்தில் வந்து மார்பில் வந்து புண்படுவது இயல்பு. வீரரோட காயத்தை வந்து வெள்ளை ஊசினால் தைச்சிருக்காங்க. தைக்கிறதுனா என்னது? 10 போடுறாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 10 கோட்சரா எருந்தின சுருங்கிய நரம்பின் முதிர் பரவர். நரம்புக்கு நற்றினை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் நடத்தினோடனே நீங்கள் போய் மறுபடியும் ஒரு டைம் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மெமரியில் ஆயிரும். தூரத்தில் இருக்கிற பொருளை வந்து பக்கத்தில் வந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து கலிலியோ வந்து அந்த கருத்தை நிரூபிக்கிறாரு. இந்த கருத்து ஏற்கனவே வந்து திருவள்ளுவமலையில் கபிலர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம தமிழ் மொழி வந்து பெருமையாக சொல்கிறோம். திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும். இதற்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம ஒரு துளிகள் பனித்துளின்னு வச்சுக்கோம், மழை துளி இருந்தாலும் ஓகே. அப்படி போய் பார்த்தோம்னா அந்த துளிகள் நீ கையில் வேணால் ஒரு சொட்டு துளியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே தலைகீழாக தெரியும் நம்மளுக்கு. அதாவது இதில் சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். தமிழ் மொழியில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் ஏபிஜே அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன். எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்கள் 5 வகைப்படும். இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, உயிரெழுத்து. முதல் எழுத்துங்கிறது என்னது? உயிரெழுத்து மெய் எழுத்து சேர்ந்தது. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, முதல் எழுத்து 30. இது ரெண்டும் சேர்ந்து. இதெல்லாம் ஈஸி தான். குறில் நெடில். நெடில்னா 2 மாத்திரை அளவு, குறில்னா 1 மாத்திரை அளவு. இல்லை ஈஸியாக தான் இருக்கும். வல்லினம் மெல்லினம் பார்த்துக்கோங்க. வல்லினம்னா கசட தபர, மெல்லினம் கணன நம்மன, இடையினம்னா எரள வளல. மெய்யெழுத்தோட கால அளவு, ஆயுத எழுத்தோட கால அளவு, அரை மாத்திரை. இது ஈஸி தான். உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இதில் அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கிளாக் வைஸ்னால் வலஞ்சுழி, இன்டர்நெட், தேடுபொறி, சர்ச் இன்ஜின், முகநூல், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், புலனம், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து ஒன்று வரும். போன டைம் குரூப் 4ல் ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவுன்னு கொடுத்துருக்காங்க. அது 12th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் 2வது இயல் பார்த்துடலாம். ஸ்பீடாகவே பார்த்துடலாம். திங்களை போற்றுதும். மலையை பற்றி மலையை போட்டுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சூரியன் திங்கள்னா நிலவு. அதுக்கப்புறம் ஞாயிறை போட்டுடுறாங்க. அடுத்தது மலையை போற்றி பாடுறாரு. யாருன்னா இளங்கோவடிகள் தான் பாடுறாரு. திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலினா கருணை. எந்த அலின்னு பார்த்துக்கோங்க. இந்த அலினா
இந்த லீ வந்து அழிதல். இந்த லீ என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, தேனெறிந்த ஆத்தி மலையை அணிந்தவன் சோழமன்னன். சோழமன்னனோட சிறப்புகள் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வெண்குற்ற குடை வந்து குளிர்ச்சி தருது. அது வந்து திங்களை போலவே குளிர்ச்சி தருதுன்னு சொல்கிறாங்க. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்யவன் சோழமன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அந்த ஆணை சக்கரத்தையும் சூரியனையும் வந்து வச்சு சொல்கிறாங்க. அடுத்தது அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட இந்த உலகத்திற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல் மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காட்கிறது அப்படின்ட்டு எதையெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. திங்கள் ஞாயிறு மழை இது லைனாக கேட்குறாங்க. ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டு கூட லைனாக கேட்பாங்க. இது படிச்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்து இளங்கோடிகள் இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று. ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. மணிமேகலையும் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் மணிமேகலை. கழுத்தில் சூடுவது மாலை தானே, தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை, வெண்மை குடை. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு அலர், கொங்கலர். அவன் அலிபோல். அடுத்தது காணி நிலம். காணி நிலம் வேண்டும் பரசக்தி காணி நிலம் வேண்டும். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். இது வந்து பாரதியார் ஏற்றிருக்கிறாரு. காணினா நில அளவை குறிக்கும் சொல். ஒரு காணி வேணும், 2 காணி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். இது எல்லாமே ஈஸி தான். பாரதியாரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். பாரதிங்கிற பட்டம் வந்து யார் அவர் கொடுத்துருப்பாரு? எட்டயபுர மன்னரால் கொடுத்துருப்பாரு. அவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடுபட்டிருக்காரு. கண்ணன், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா 6th புக்கில் அவ்வளோதான் இருக்குது. கிணறுனா என்னது? கேணி. சித்தம்னா உள்ளம். மாடங்கள்னா அடுக்குகள். நான்மடங்கள் அப்படின்னா நன்மை மாடங்கள். நிலத்தின் இடையே நம்ம சொல்லி பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். பிரித்து பார்த்து எழுதிடலாம். முத்துச்சுடர், நிலா ஒளி, நில ஒளி. முத்துச்சுடர் போல தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்திட. சித்தம் மகிழ்ந்திட. இதுக்கெல்லாம் இதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இப்போது நம்ம பார்த்துட்டோம். பாட்டு படிக்கிறத விட லைன் பை லைனாக நமக்கு அதோட பொருள்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ காணி அளவு நிலம் வேணும். ஒரு வீடுனா எப்படிலாம் இருக்கும்னு அவர் ஆசைப்படுறாரு. அங்கே வந்து ஒரு மாளிகை கட்டித்தர வேணும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீருடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்று தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காது கிணிய குயிலின் குரலாசை கேட்டிட வேண்டும். காது கிணிய குயிலாசை கேட்டிடனா அப்போ வந்து அவரோட உள்ள வந்து மகிழ்ந்திட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள். முத்துச்சுடர் போல நில ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இதே மாதிரி இதெல்லாம் ஈஸி தான். இன்னும் போக போக எல்லாமே நம்ம இதுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது சிறகின் ஓசை. சிறகின் ஓசையில் வந்து பறவைகள் பற்றி தான் படிக்க போகிறோம். பறவைகள் வந்து இடம் விட்டு இடம் போகிறத இடம் மாற்றுறத வந்து வலசை போதல்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் மைக்ரேஷன். இது வந்து எப்படி எதை வச்சு அடிப்படை போகுதுன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் வந்து வலசை போதல் பண்ணுதுங்க. இப்போ நம்ம ஈவினிங் டைமில் பார்த்தா கூட ஈவினிங் காலை டைமில் பார்த்தா வி ஷேப்பில் தான் வந்து பறவைங்க வந்து பறக்கும். அது நமக்கு நல்லாவே தெரியும். கப்பல் பறவை சிறகாடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை 400 கிலோமீட்டர் வரை வந்து பறக்கும். இதுக்கு வந்து கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்க. இது மெயின் பாயிண்ட். அடுத்தது அந்த வலசை போகிற போது என்னெல்லாம் மாற்றம் ஏற்படும்? தலையில் வந்து சிறகு வளரும். அதோட கலர் கூட மாறும். உடல் கற்றை வந்து கத்தைய முடி வளரும். ஒரு சில டைம் ஒரு பறவை வேறொரு பறவையை கூட மாறுற அளவுக்கு கூட சேஞ்சஸ் நடக்கும். இதை வந்து தமிழகத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியத்தில் வந்து இருக்குது. 1500 ஆண்டு முன்னாடி வாழ்ந்த சத்திமுத்தி புலவர் வந்து நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு ஒரு பாட்டை வந்து எழுதியிருக்காரு.
தென் திசை குமரி வட திசைக்கு ஏகுவீர் அப்படிங்கிற பாட்டும் அந்த செய்தி வலசை போகிற செய்தி பற்றி தான் சொல்லுது. அதில் என்ன சொல்ல வராரு, ஐரோப்பாவிலிருந்து வந்து தமிழகத்துக்கு செங்கல் நாரைகள் வருது வந்து அப்போவே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்பட்டிருக்கு. அப்புறம் சிட்டுக்குருவி வந்து பார்க்குறக்கு ரொம்ப பழுப்பு நிறமாக இருக்கும். அது வந்து ஆண் பெண் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டார்க்காக வந்து ஆண்குருவி தொண்டை பகுதியில் வந்து இருந்துச்சுன்னா அது ஆண்குருவி. அது ஆண்குருவி இல்லை, அது டார்க்காக இருந்துச்சுன்னா அது ஆண்குருவி. சும்மா லைட்டாக மென் பழுப்பு நிறத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து பெண்குருவி. கூடு கட்டி வாழும், சத்தமிட்டுட்டே இருக்கும். கூடு கட்டி பின்பு 3 முதல் 6 முட்டை வரைக்கும் விடும். 14 நாள் அடை காக்கும். கோழிங்கில் 21 நாள், இது வந்து 14 நாள் வந்து அடை காக்கும். துருவ பகுதி தவிர எல்லா இடத்துலையுமே இது வந்து வாழும். இமயமலை தோட்டத்தில் கூட 4000 மீட்டர் உயரத்தில் வந்து இது வந்து வாழுது. தானியங்கள் புழு பூச்சிகள் தான் வந்து சாப்பிட்டு இருக்குது. இது வந்து ஆயுள் காலம் வந்து 10 to 13 இயர்ஸ். 10 to 13 இயர்ஸ். எத்தனை முட்டை விடுது? 3 to 6 முட்டை விடுதா? ஆமாம், 3 முதல் 6 முட்டை வந்து விடுது. இதோட அழிவு காரணம் என்ன? பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது சின்ன சின்ன கட்டடங்களில் வந்து கூடு கட்ட வந்து ஏற்படவே இல்லை. எல்லாமே வந்து இடங்கள்லாம் அழித்து நம்ம வீடு கட்டிகிட்ருக்குறோம், சைட் ஃப்ளாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கான இது இல்லை. உணவு இருப்பிடத்திற்கு சிட்டுக்குருவிகளும் மற்ற பறவைகளும் போட்டிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அரசு மரங்களே அவரை புடலை போன்ற கொடியிலேருந்து நம்ம வளர்த்தோம்னா அது சின்ன சின்ன செடியில் கூட ரொம்ப பெரிய மரத்தில் தான் அது வந்து கூடு கட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன ஒரு பொந்து மாதிரி கிடச்சா கூட அது வந்து கூடு கட்டிடும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம்னு நல்லாவே தெரியும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் சலீம் அலி 2.0 வந்து நம்ம இவரை பற்றி தெரிஞ்சிருப்போம். அவருக்கு வந்து பறவைனா ரொம்ப பிடிக்கும். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். வரலாற்று நூல், இவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் வந்து எழுதியிருக்காங்க என்ற பெயர் எழுதியிருக்கார். ஆர்டிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யக்கூடிய பறவை எதுனா ஆர்டிகாலா. ஒரு அருமையான வார்த்தை. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? சலீம் அலி. அப்போ எந்தளவுக்கு அவர் நேச்சரை வந்து லவ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தோ அப்படின்னு கிரேக்க சொல்லுக்கு வந்து காற்று அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் ஆர்னித்தாலஜி அப்படின்னா பறவை பற்றிய படிப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக சிட்டுக்குருவி நாள் அப்படின்னா மார்ச் 20. இதுக்கு ஒரு இது இருக்குது. மார்ச் 20, 21, 22 20 சிட்டுக்குருவிகள் தினம். இது வந்து காடுகள் தினம். இது தண்ணீர் தினம். லைனாக இருக்குது. உலக தண்ணீர் தினம். இது காச நோய்கள் தினம் 23. இதில் உங்களுக்கு லைன் பை மெயினான பாயிண்டில் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன், அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது தட்பம் வெப்பம். வேதி உரங்கள், தரை இறங்கும், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி, இமயமலையில் வாழுது. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை பகுதி பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை பகுதி என்று பெயர். பறவைகள் இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணமான ஒன்று இனப்பெருக்கம் செய்யறதுக்கு தான் போகுது. கிழவனும் கடலும். இதை எழுதுனது எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதுக்கு வந்து 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கதை. நமக்கு வந்து சும்மா டைம் இருக்கும்போது படிச்சுக்கோங்க, கதை தேவையில்லை. அடுத்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துனா உயிரெழுத்துமே மெய்யெழுத்து சேர்ந்தது தான். மொத்தம் 30 எழுத்துக்கள். சார்பெழுத்துகள் வந்து 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மெய்னா உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரும் மெய்யும் ஒன்று சேர்ந்ததான் உயிர்மெய் எழுத்துக்கள். அது ஓகே.
ஆயுதம்னா 3 புள்ளி, அது லாஸ்ட்டாக அவுக்கு அப்புறம் அக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் சின்ன வயசில் அக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் ஐ சொல்லிட்டு. ஆனால் வந்து அவு வரைக்கும் தான் சொல்லணும், ஆயுத எழுத்து வந்து சொல்லக்கூடாதுன்னு எங்கள் ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. முப்புள்ளி முப்பால் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்னு வேறு பேரும் இதுக்கு இருக்குது. இதுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்ன, சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும், முன்னாடியும் பின்னாடியும் வராது. அது எப்படி வரும், தனக்கு முன்னாடி ஒரு குறியில் எழுத்தும் அதுக்கப்புறம் வள்ளின உயிர்மை எழுத்தும் வரும். நான் வந்து அஃது அப்படிங்கிற சொல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஆங்கிறது உயிர் எழுத்து, சாரி தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தான், வள்ளின உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது தூ தான். அதுன்னு வச்சுட்டாவே நம்மளுக்கு இந்த ரூல்ஸ் ஞாபகம் வந்துடும். தனித்து இயங்காது, சொற்களுக்கு உயிரையும் மெய்யும் சார்ந்து வருவதால் இது சார்ந்து வர்றதால இது இதெழுத்து வந்து நம்ம சார்பு எழுத்து அப்படிங்கிற சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்காங்களா, சரி ஓகே. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். இந்த பறவை அது வந்து பறக்கிற பறவை. இது வந்து அடுத்தது இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். உரையாற்றினான். இந்த உரைங்கிறது வந்து ஆடை உரை. முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றான். பணினா இதுதான் வேலை, இந்த பணினா வந்து பணிக்காலம் சொல்கிறாங்களது. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்த அலை. புல் என்பதன் பொருள் பறவை. பறவைகள் இடம்பெயர்தல் புகலிடம். சரணாலயம் என்பதன் பறவைகள் இடம்பெயர்தல் வந்து வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் தான் வந்து புகலிடம். அது ஓகே. ஃபஸ்ட்டு போயிடலாம். இரட்டை காப்பியங்களில் ஒன்று, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் என்னது, சிலப்பதிகாரம் இல்லைன்னா மணிமேகலையாக இருக்கும். இதில் இருக்கிறது மணிமேகலை தான். முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை 30. இங்கே இருக்கு பாருங்கள். திங்கள் என்பதன் பொருள், திங்கள்னா நிலவு, இங்கே இருக்கு பாருங்கள். திங்கள் சத்தி முத்த புலவரால் பாடப்பட்ட பறவை என்னது, செங்கல் நாரை, கீழே இருக்கு. பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார், காணி நிலம் வேண்டும் என்று தான் பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. நெக்ஸ்ட்டு கண்டம்னா கண்டினியூட், மைக்ரேஷன்னா வலசை, தட்பவெப்பநிலை கிளைமேட், வெதர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெதர்னா வானிலை, கிளைமேட் வேறு, வெதர் வேறு. வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா வானிலை எப்படி இருக்குன்னு அர்த்தம். கிளைமேட்னா வெப்பநிலை, தட்பவெப்பநிலை. திருக்குறள் அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபாகம் முதற்சி உலகு. இது மாதிரி கொஸ்டின் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா அதில் 25 அதிகாரம் மட்டும் படித்த போது நம்ம திருக்குறள் இன்னொரு டாப்பிக்காக பார்த்துடலாம். இருந்தாலும் இது மேலோட்டமாக பார்த்துடலாம். திருவள்ளுவர் பற்றி என்ன, அவ்வளோதான். பொய்யில் புலவர், சென்னா போதர் அப்படிங்கலாம் ஒரு வேறு பெயர் உண்டு. 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் ஒன்று. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட்டு தான். திருக்குறளை வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில சமயம் புக் பேக்கை வந்து அப்படியே கேட்டுடுறாங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது, அறிவுடைய மக்கள், வன்சொல் இல்லை, ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல், அது ஓகே. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது இங்கே இருக்கு பாருங்கள். தன் பிள்ளையின் புகழை கேட்டதாய் பெற்றெடுப்பது போன்ற மகிழ்ச்சி அடைவதை விட பெருமகிழ்ச்சி அடைவாள், அதுவா? தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அப்போது அறிவுடைய மக்கள் தான் அதுக்கு ஆன்சர். இனிய உளவாக இன்னாத குரல் கணிப்பு கணித அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார். இதுக்கு என்ன, அன்புடையார் என்பின் உரியர் பிறர்க்கு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. 2016 வந்து ரியோ நகரில் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் வந்து நடைபெற்றது. அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் வந்து கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் கலந்துட்டு தங்கப்பதக்கம் வென்றார். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன திருக்குறள் வந்து கரெக்டாக இருக்கும், அதிகமாக மகிழ்கிறேன்.
அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்றதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன். ஈன்ற பொழுதின் பேர்ந்திருக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற திருக்குறள். இயல் 3 பார்த்துடலாம். அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, எஞ்சவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும் அப்படி மாதிரி படித்து வச்சுக்கோங்க சும்மா. ஏன்னா திடீர்னு இதை கூட கேட்டுருவாங்க, சொல்ல முடியாது. நெல்லை முத்து அப்படி தான் அறிவியல் ஆத்திச்சூடியை வந்து அவர் தான் எழுதியிருக்காரு. தம்மை ஒத்த நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாமால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா தான் அவர் தான் நெல்லை முத்து. அவர் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றிக்கிறாரு. அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போதைக்கு இதை கொடுத்துருக்காங்க. உடல் நோய்க்கு என்ன தேவை? ஔடதம் அப்படின்னா மருந்து தான் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, ஒருமித்துனா ஒன்றுபட்டு விளையாடு. கண்டறி. ஓய்வு அற. ஏனென்று. ஔடதமாம். அணுகு, இதெல்லாம் எதிர் சொல்லு. அணுகுனா என்ன பண்ணுறது? விலகி போகிறது எதிர் சொல். ஐயம்னா டவுட்னா அதுக்கு தெளிவு, கிளியராக இருக்காங்க. ஊக்கம்னா சோர்வு, உண்மை, பொய்மை. நெக்ஸ்ட்டு அறிவியலால் ஆழ்வோம். இது வந்து சும்மா மனிதர் வந்து எப்படிலாம் இருக்காங்க, என்னெல்லாம் கண்டுபிடிச்சி எந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பாடல் நூல் ஆசிரியர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. இது மெயின் வந்து வானை அழைப்பும் கடல் மீனை அழைப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொன்னது பாரதியார். மனிதன் எப்போதுமே உண்மைதான் உரைக்கின்றான். அப்படியா? சரி, உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது. ஆழ்கடல் வந்து ஆழக்கடல் அப்படின்னா இதுக்கு என்னன்னு சொல்லுங்க? ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண்வெளி. நீலவான். இல்லாது இயங்கும். இதில் வந்து என்னன்னா, ஒரு ரோபோ வந்து வாங்கிட்டு வராங்க, அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வராங்க. அந்த பையன் அப்போ தான் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். திடீர்னு ஷாக் ஆகிட்டான். இது என்னென்னு எங்கள் அம்மாட்ட போய் கேட்கும்போது, அறிவியல் கண்காட்சியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதுதான் ரோபோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட நான் பேசலாமான்னு சொல்லும்போது தாராளமாக பேசலான்னா எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் போயிட்டு இங்கே வா அப்படி சொல்லப்போ உன் பேர் யாருன்னு கேட்டதுக்கு நான் தான் எந்திர மனிதன், என்னை ரோபோன்னு சொல்லுவாங்க. நீ எப்படி எல்லா வேலையுமே இப்படி செய்கிற அப்படின்னு உன்னால் இது எப்படி முடியுதுன்னு அந்த பையன் கேட்டதுக்கு, ஃபஸ்ட்டு நான் உருவான வரலாற்றை வந்து நீ அறிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ வந்து சொல்லுது. அது வந்து ரோபோ வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து மனுஷங்கக்கிட்ட வந்து கற்பனை இருந்துச்சு, இமேஜினேஷன் இருந்தது. இது எப்படின்னா காரல் கபெக் என்ற செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் வந்து 1920ஆம் ஆண்டே வந்து ரோபோ அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரோபோ கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே. அது வந்து ஒரு கற்பனையில் வந்து சொல்லியிருக்காரு. ரோபோ என்ற சொல்லிற்கு அடிமை என்பது பொருள், நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்யுது, அதனால் அடிமை என்று பொருள்னு சொல்கிறாங்க. அந்த எப்படி அந்த நாடகத்தில் வந்து அந்த ரோபோ வருதுன்னா, ஒரு தொழிற்சாலையில் வந்து ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் வந்து காட்சிகளை வந்து அமைச்சிருக்காங்க. இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. மனிதர் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மனித ஆற்றல் தேவைப்படும். அது வந்து இயக்கிறதுக்கே எப்படி இருந்தாலும், இப்போ ஒரு ஃபேனே இருக்குது, சுற்றிகிட்டே இருக்கும், அது நம்ம ஆஃப் பண்ணால் தான் ஆஃப் ஆகும். அதை இயக்கிறதுக்கு தேவையான மனித ஆற்றல் தேவைப்பட்டது. அந்த குறைகளை போக்குறதுக்கு தான் தேவைப்படுறது தானியங்கிகள். ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ஆஃப் ஆகிற மாதிரி எல்லாம் நுட்பங்களை கொண்டு வந்துட்டாங்க. தானியங்கின்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் இயந்திரம் வந்து தானியங்கி. இவ்வகை தானியங்கள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. சூழ்நிலையை உணர்வதற்காக நுண்ணுணர்வு கருவி அப்படின்னா சென்சார் அதை வந்து பொருத்தியிருக்காங்க. தேர்வு நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா
நெக்ஸ்ட்டு வந்து ஒளி பிறந்தது டாபிக் பார்க்கலாம். அப்துல் கலாம் கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு போர்ஷன். குழந்தைகளிடம் மாணவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டியவர் தான் வந்து நம்மளுடைய அப்துல் கலாம். அவர் வந்து மாணவர்கள் முன்னேற பல வழிகளை வந்து எடுத்து நம்மளுக்கு சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. நம்மளுக்கு நிறையா அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்கூல் மொழியில் எழுதியிருப்பாங்க. டுடே இஸ் மை டே அப்படின்ட்டு. அப்புறம் கனவு காணுங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அவங்க வந்து மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்கில் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கிறப்போ கலாம் அரங்கு அப்படிங்கிற ஒரு பேர் பலகை வந்து பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு உரையாடல் மாதிரி நடத்தியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே கலாம் வந்து இன்ட்ரோ ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அறிவியல் மீது உங்களுக்கு எப்படி வந்து ஆர்வம் வந்து ஏற்பட்டுச்சுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. அவருக்கு வந்து 10 வயசு இருக்கும்போது வந்து அவரோட ஆசிரியர் வந்து பறவை எப்படி பறக்குது அப்படின்னு விளக்கி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து அவருக்கு வந்து வானில் பறக்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. அதுதான் அவருடைய தொடக்கம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எதுன்னு கேட்குறாங்க. அது வந்து திருக்குறள்னு சொல்லிட்டு, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் எனும் குறள் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அதுபோல் லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து போலியினால் பாதிக்கப்பட்ட 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால்கள் தான் வந்து குழந்தைங்க வந்து எப்படி 3 கிலோ வெயிட்டை வந்து நம்ம கால் தூக்கிட்டு இருக்கிறதா எப்படி இருக்கும். அதுவே வந்து இவர் வந்து கார்பன் இலையை கொண்டு 3 கிலோ வந்து 300 கிராமை வந்து குறைச்சிருக்காரு. செயற்கை கால்கள் வந்து இவர் உருவாக்கிக்கிறாரு. ஸோ வந்து அவருக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி அவர் கொடுத்துருக்கு. சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக வந்து எதையெல்லாம் நீங்கள் கருதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்துல் கலாம் வந்து உணவு உற்பத்தியில் வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்கோன்னு சொல்கிறாரு. தகவல் தொழில்நுட்பத்திலையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அப்புறம் செயற்கைக்கோள் ஏவும் திறனும் நம்மக்கிட்ட இருக்குது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணி இருக்கோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். அக்னி மற்றும் பிருத்திவி எந்த துறை சார்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா பாதுகாப்பு துறை. ஓகேங்களா? பாதுகாப்பு துறை சொல்கிறாங்க. அடுத்து வந்து கடலுக்கடியில் வந்து மனுஷங்களால் கண்டறியப்படாத ஏராள தாவர உயிரினங்கள் வந்து இருக்குது. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கும் மட்டுமல்லாமல் இனிய புதிய நோய்களுக்கு கூட தடுப்பு மருந்து வந்து நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க. காலங்காத்தாலேயே உளறிட்டு இருக்கிற சாரி ஃப்ரெண்ட்ஸ். 100 ஆண்டுக்கு பிறகு நம்ம இந்தியா வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. 3 சிறப்புகளையும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? குமாரகுப்தர். ஓகேங்களா? இது வந்து ஹிஸ்ட்ரி. அந்த காலத்தில் வந்து படையெடுத்து முகமது கஜினியா சாரிங்க தெரியாமல் என்னன்னு தெரியல. அதை வந்து யார் அழைச்சிருப்பா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து செவ்வாய்க்கோளில் மனித இனம் வந்து குடியிருக்கும். ஏற்கனவே பூமியெல்லாம் நாசக்கேடு பண்ணிட்டோம். செவ்வாய்க்கோளுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக 3 நாலந்தா மாதிரி நமக்கு எஜுகேஷன் நல்லா வளர்ந்துருக்கும். செவ்வாய்க்கோளில் போய் இருப்போம். இயற்கை வளங்கள் தீர்ந்து போனாலும் நம்ம செயற்கைக்கோள்கள் வந்து சூரிய சக்தியை வந்து பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். அடுத்தது 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பிச்சிருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவுறுதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம். செல்ல தயாராக இருங்கள். நம்ம எல்லாம் நிலவுக்கு போகிறோம். சரி, ஓகே. அடுத்தது நிலா வந்து எவ்வளோ நம்மளோட நிலா மட்டும் இல்லைன்னா நமக்கு உவமையே இல்லைங்க. நிலவை யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்து கம்பர்லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம நிலாவை தான் வச்சு காதலுக்காகட்டும் கவிதைக்காகட்டும் எல்லாமே நிலா நிலா நிலா. பரவாயில்ல, நம்மளுக்கு பூமிக்கு நிலா மாதிரி பூமிக்கு துணைக்கோளாக நிலா இருக்கோ இல்லையோ நமக்கு கவிதைக்கும் காதலுக்கும் நிலா ரொம்ப தேவைப்படுது. சரி, வாங்க பாடத்துக்கு போயிடலாம்.
அடுத்து வந்து உலகின் முதல் விஞ்ஞானிகளாக யாரை கூறலாம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து நம்ம நிலவுக்கு எப்படி போகிறோம் அதுமாரி சூரியனுக்கும் போகலாமான்னு ஒன்று கேட்குறாங்க. நம்ம எப்படி நினச்சி பாருங்கள், நம்மளுடைய உடம்பு வந்து எப்படி சொல்கிறது, இப்போவே நம்மளுக்கு ரொம்ப வெயில் போனால் கருத்து போயிடும்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். எதுவுமே துணியெலாம் போடாமல் துணியெலாம் தலைக்கெலாம் கட்டாமல் போய் விவசாயம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தோல் வந்து இறக்குற ஸ்கின்னை விட ரொம்ப டார்க் ஆகும். ஏன்னா அதுதான் நேச்சர். அப்போ நம்ம இங்கே இருந்துகிட்டே வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்துகிட்டே வந்து இப்படி இருக்கோன்னா பக்கத்தில் போக போக நம்ம கண்டிப்பாக கருவாடாகி தான் செத்துருவோம். சாரி. அதனால வந்து நம்மளுக்கு அப்போது அந்த வெப்பத்தை தாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் வந்து அப்படி நம்மளுக்கு ஏதோ அப்படி ஒரு கவசம் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அப்போ நம்ம சூரியனுக்கு போகலாம். ஆனால் சாத்தியம் இல்லை. சாத்தியமாக்கி காட்டுவாங்க, பார்க்கலாம். ஏன்னா அணு கொள்கையிலேருந்து நம்ம நிறைய வந்திருக்கோம். சரி, அது சயின்ஸ் டாபிக் விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து குழந்தைகள் வந்து முதல் விஞ்ஞானி யாரை கூறலான்னு கேட்குறாங்க. அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். நம்மளுக்கு ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி வந்ததுனால தான் நம்மளுக்கு சயின்ஸே உருவாச்சு. இப்போது அணு வந்து ஃபஸ்ட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு மறுபடியும் அதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் பிரிக்க முடியாதுன்னு கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான், புரோட்டான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு அடிப்படை வந்து நமக்கு கேள்வி கேட்குற திறன் வேணும் அப்படிங்கிறாங்க. குழந்தைகளின் கேள்விகளுக்கு தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தையாலேயே நீங்கள் தான் விஞ்ஞானிகள் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்கிறாரு. அப்போது நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகள். அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறை தேர்ந்தெடுத்து கற்றாலும் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நீங்கள் குதிரை வண்டியே ஓட்டினாலும் ஓட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அதில் வந்து நீங்கள் விவேகானந்தரோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து குதிரை வண்டி ஓட்டுறது தான் ஆசைப்படுவார். அதில் வந்து கிருஷ்ணர் எப்படி இருப்பார், அந்த மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் தானே குதிரை வண்டி ஓட்டிகிட்டு போவார். அந்த இடத்துல நீ இருக்கணும் அப்படின்னு விவேகானந்தரோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன தான் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் வந்து நம்ம உயர்ந்ததாக காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 வழிகள் உள்ளன. அவை அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கேளுங்கள். அடுத்தது வியர்வை 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 ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இது வந்து 10த்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதை நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு புரியாது. நான் உங்களுக்கு இதையும் 10த்தையும் சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டைம் பார்க்கலாம்.